सप्त सप्तेषु लोकेषु नास्ति नास्ति चराचरे नास्ति नास्ति समक्षेत्रम् उत्तमं गडिगाचलं गडिगात्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किंचन नारसिंहसमो देवो न भूतो न भविष्यति। श्रीवत्साञ्चितवत्समद्य विलसत् श्रीकौस्तुभोद्यन्मणिः प्राचीनोक्तिविलासनी प्रबलसत् श्रीमन्तमुक्तामणिः सत्त्वस्तसेवक सिद्धजाड्ये तिमिर प्रचेदन दयोमणिः प्रायान्नो गडिगात्रिशेखरमणिः संकल्पसिन्तामणिः भक्तोऽसितो वा युक्तां भक्त्या सौम्यवरकिङ्करो बकृधाम् अमृतबलाबलिमणगां मृदुलाम् आस्वद्या मृत्यो मदिहान्ति। श्रीशैलेशदिहापात्रं दीपत्यादिगुणार्णवं यथीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। इन्नो तिरुवाडिपूरं எமக்காக வண்ணோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்தே ஆழ்வார் திருமகளாராய். திருப்பாவையில் என்று 26வது பாசுரம். இந்த பாசுரத்தில் சாரூபியம் இதை தான் இவ்விடத்தில் பிராட்டி எடுத்து எம்பியிருக்கிறாள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செவ்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சிய சந்நியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையவனே சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோர் என்பாவாய். இந்த பாசுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று அழைக்கக்கூடிய அந்த திவ்யதேசத்தை பற்றி எடுத்து எம்புவதாக அமையப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளை இவ்விடத்தில் ஆண்டாள் ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். அப்படி ஒப்புமைப்படுத்தி காட்டும் பொழுது இன்றைய தினம் அவள் அவதரித்த அதே ஸ்ரீவில்லிபுத்தூரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த பெருமாளை இவ்விடத்தில் சாரூபியம் என்கிற விஷயத்தின் வாயிலாக இவ்விடத்தில் அந்த திவ்யதேசத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாள் பிராட்டி. இந்த பாசுரத்தில் பறை என்று சொன்னதற்கு என்ன பொருள் என உணர்த்தும்படியாக அமையப்பட்டிருக்கிறது. மேலும் சங்கினுடைய பெருமையையும் இவ்விடத்தில் எடுத்துரைப்பதாக அமையப்பட்டுள்ளது. பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா அந்த சீரிய சிங்காசனத்திலிருந்து உட்கார்ந்துட்டு ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள்லாம் இவா பேசுறதுக்கும் அதுக்கு பெருமாள் பதில் சொல்றார். பெருமாள் இவா பேசுவதற்கு ஏற்றார் போல் தன்னை அனுபவிக்கும்படி செய்கிறார். இந்த இடத்துல திருவாராதனம் ஒரு சன்னதினா 6 நிலைகளாக இருக்கக்கூடிய திருவாராதனம் எப்படி பின்னால் நாம் அனுபவிக்க போகிறோம். இங்கே இருக்கிற ஆட்சிமார்கள் எல்லாரும் பெருமாள் கிட்ட என்ன கேட்குறா, அதனுடைய பெருமை என்ன, இதனால் நாம் அறிவது என்ன, அதைதான் இவ்விடத்தில் ஆண்டாள் சாதிக்கிறாள். பெரியோர்கள் என்ன செய்கிறார்களோ அதை தான் நாங்கள் செய்கிறோம், எங்கள் இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்யலை. அந்த அற்புதமான ஒரு கருத்தை இந்த பாசுரத்தின் வாயிலாக
நமக்கு சூடி கொடுத்த நாச்சியார் எடுத்து காட்டுறான். மேலும் இவ்விடத்தில் மாலே என்றால் அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் சிறந்த மோகம் கொண்டுதானே நீ பிரளய காலத்தில் சிருஷ்டி செய்வதும் நடுநடுவே அவதரிப்பதும் செய்தாய். எங்கள் கோபிகளாக பிறப்பித்து, அதாவது இங்கே இருக்கிறவா எங்கள் எல்லாரையும் ஆட்சிமார்களையும் கோபிகளாக பிறப்பித்து எங்கள் மீது கொண்ட மோகத்தில் தானே பெருமாளை பார்த்து கேட்குறான். நீ சிருஷ்டி செய்கிற, நீ தான் எங்களெல்லாம் இவ்விடத்தில் பிறக்கும்படி செய்த. அது மட்டுமல்ல, எங்கள் மீது கொண்ட பற்று, காதல், மோகம் அதன் வாயிலாகத்தானே இப்படி பண்ணியிருக்க. இப்பேற்பட்ட செயலுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆட்சிமாரெல்லாம் கேட்குறான். எங்களோடு கலந்து கழிக்க உனது ஆசைதான் காரணம், அதையும் இவாளே சொல்லிடுறான். ஆக ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் கீழே நெடுமாலே என்று சொன்னார். ஆனால் இங்கே மாலே அப்படின்னு சொல்கிறாளாம். உனக்கு மிக பிரியமான வசுதேவரை சேர்ந்த, நந்தரை சார்ந்த இடரையன், அதாவது எதுகுலவாசையில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ற நோக்கத்தினால் வசுதேவரின் நிமித்தமாக நீ நீண்டு வளர்ந்து வருவதென நினைத்தோம். இதன் நிமித்தம் நேருக்கு நேராக அருள் பாவிக்க காட்சி கொடுக்கிறாய். இனி உன்னை அறுத்தித்து திருத்தக்க செல்வமும் மகிழ்ந்து போன்ற சொற்களை சொன்னவுடன் பெருமாள் பிராட்டிக்கு சமமான அருளை பெற வேண்டுவது இவர்களது நோக்கமாகும் அப்படின்ட்டு பெருமாள் நினைக்கிறார். இவ்விடத்தில் மாலே மணிவண்ணா, இதன் பொருட்டு ஆயிரகுல பெண்கள் மால் என்ற சொல்லிற்கு கருமை பெருமை உடைய பரமாத்மா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக கண்ணன் என்னும் தெய்வமான நீ மூவேழ் உலகங்களுக்கும் நாதன் என்ற பெருமையுடையவன், எல்லோரையும் அவனிடத்திலே ஈடுபட வைக்கும் சக்தியையும் உடையவன், தனது பெருமையை குறைத்து எளிமையாக சஞ்சாரம் பண்ணக்கூடியவன் நீ. பக்தர்கள் விருப்பப்படி தோன்றி நிற்பவன். ஆகவே இதுதான் நிறம், இவ்வாறு தான் வடிவம், இதுதான் ஆயுதம், இதுதான் இருப்பிடம் என சொல்ல முடியாது. கர்மாதீன ரூபமும் கிடையாது. இப்படி சொல்லிட்டு மேலும் ஆத்ம ஆனந்தத்திலே மூழ்கி மகிழ்ந்துள்ள உனக்கு ரூபாதிகளாக வேண்டியது என்ன இருக்கிறது? ஆகவே இதெல்லாம் பக்தர்களுக்காக ஏற்பட்டவை அப்படின்ட்டு இவா இப்படி ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பெருமாளை பார்த்து சொல்கிறான். மேலும் இப்படி எல்லா ரூபங்கள் உடையவனாகிலும் பிரம்ம ருத்ராதி ரூபங்களை காட்டிலும் வேறுபட்ட மாமுகில் வண்ணா, மாகடல் வண்ணா, மாமணி வண்ணா போன்ற வண்ணமுடையவனாக திருமால் நீ என்பது மணிவண்ணா என்பதுக்கு பொருந்தும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறான். இனி மாலே என்றால் அவனுக்கு ஆயர் பெண்டிகளிடம் உள்ள ஆசையை வெளிப்படுத்துகிறது. மணிவண்ணா என்று இவர்களுக்குரிய பற்றை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அதுதான் இந்த இடத்துல மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்ற இந்த வரிக்கு இப்பேற்பட்ட விளக்கத்தை பிராட்டியின் வாயிலாக நாம் அனுபவிக்கின்றோம். மேலும் மார்கழி நீராடுவான் இவ்விடத்தில் அனுஷ்டானத்தை குறிப்பதாக உள்ளது. நாங்கள் நோன்பு நோற்று நீராட்டம் செய்ததின் பேரில் அதற்கான உபகரணங்களை உங்களிடம் யாசிக்கின்றோம். மேலும் நீராட்டத்தின் நோக்கத்தை பற்றி இங்கே சொல்கிறார். இதனுடைய நோக்கம் என்ன? சூடகம், தோல்வளை போன்றவற்றை பெறுதல். நாங்களோ இடைச்சியர், எங்களுக்கு வேதம் தெரியாது. அவைகளை விட பெரியோர்களின் பழைய வழக்கமே பிரமாணமானது. எங்களுக்கு வேதமோ இதிகாச புராணங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் முன்னோர்கள் பெரியவா என்ன செய்திருக்காளோ அந்த வழக்கத்தை தான் நாங்கள்
இவ்விடத்தில் பிரமாணமாக வைத்துக்கொண்டு நாங்கள் உம்மையிடம் அருள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்குறோம். இந்த இடத்துல தர்மஜ்ஞசமயா பிரமாணம் வேதாச்ச, இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரம் வேதங்களின் பிரமாணத்தை சொல்லுகிறது. வேதமானது பல பேருக்கு பலவிதமான தர்மங்களை சொல்லுகிறது. இவ்விடத்தில் எங்களுக்கு என்று பெரியோர்களின் ஒழுக்கத்தை பிரமாணமாக சொல்லப்படுகிறது. இந்த ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள் கண்ணனுக்கு இப்படி சொல்றா, அவ எப்படி ஒழுக்குனரு தவறாம வாழ்ந்தாலோ, அவ என்ன கடைபிடித்தாலோ அதை தான் நாங்கள் கடைபிடிக்கிறோம். எங்களுக்கு வேதத்தையும் தெரியாது, வேதத்தினால் சொல்லக்கூடிய விஷயமும் தெரியாது. பெரியவா என்ன சொல்லியிருக்காலோ அதை தான் நாங்களும் அவ சொன்னபடி அவ செய்த வழக்கத்தை தான் நாங்களும் பின்பற்றுறோம் அப்படின்னு இப்படி சொல்றான். மேலும் இவ்விடத்தில் பெரியவா எங்களுக்கு ஒழுக்கத்தை பிரமாணமாக கொடுத்துருக்கா. அந்த பிரமாணத்தை வைத்து கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய வழிநடத்தலையை கடைபிடிக்கிறோம். ஆகவே மார்கழி நீராட்ட விஷயத்திலே நம் மேலையாரின் ஆச்சாரமே போதும் என்று விழிக்க மேலையார் செவ்வனகள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கா. கண்ணா, நீ நினைக்கலாம் பறை என்று ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு நீ வரம் கொடுப்பதாக சொன்னதும் என்னென்னவோ கேட்பதாக நீ நினைக்க வேண்டாம். மேலையார்கள் வேண்டுவன என்னவோ அதையே தான் ஆயர்ச்சிமார்களாக இருக்கக்கூடிய நாங்களும் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல மேலையார் செவ்வனகள் வேண்டுவனவ கேட்டியேல், இந்த இடத்துல கேட்டியேல் அப்படின்றதுக்கு எங்கள் மேல் கொண்ட அபிமானத்தின் பேரில் உனக்கு வேறு விதமான அபிமானம் இருந்தாலும் நாங்கள் சொல்வதை நீ காது கொடுத்து கேட்கணும், கேட்பாயாக. அதனால தான் கேட்டியேல் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையாகவே நாங்கள் நோன்பிற்காக வந்தவர்கள் அல்ல. எங்கள் மேல் கொண்ட அபிமானத்தின் பேரில் நீ கேள் என்று சொன்னதால் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு இப்போ ஆயர்பாடியில் இருக்க பெண்கள்லாம் இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டா பெருமாளை பார்த்து. எங்கள் மேல் கொண்ட அபிமானத்தின் பேரில் நீ கேளுன்னு சொன்னதுனால நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டான். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சிய சன்னியமே. இந்த பூமி முழுவதும் கேட்கக்கூடிய அளவிற்கு வாத்திய முழக்கம் இருக்க வேண்டும். இப்போதான் மூலமாக கேட்க ஆரம்பிக்கிறான். கண்ணன் கேளுன்னு சொன்னானோ இல்லையோ, என்னென்ன வேண்டும், எப்படி இப்படி இருக்கணும், அதெல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டான். வானத்தில் பிளக்கக்கூடிய அளவுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய வேத முழக்கம், அந்த வாத்திய முழக்கம் கேட்கணுன்ட்டு முதல்ல சொல்லிட்டான். அது சொல்லிட்டு பாஞ்ச சன்னியத்தின் பெருமை, இங்கே பாஞ்சிய சன்னியன சங்கனுடைய பெருமையை சொல்லப்படுறான். அதுதானே அந்த பெருமாள் கிட்ட நம்ம சேவிக்கும் போது சங்கோட சக்கரமே எந்தும் தடக்கையன் அப்படின்னு சொல்கிறோம். இவ்விடத்தில் சங்கினுடைய பெருமையை எடுத்து சொல்கிறார். இதோ ஆயர்பாடி எதிர்வாசிகள் இருக்கக்கூடிய இடம். இங்கே எல்லாமே அவள் உள்ளத்துக்கு உள்ளம் எப்படி வெளுப்பாக இருக்கிறதோ, ஆணிரைகள் கறக்கக்கூடிய பசுவானது கருப்பாக இருந்தாலும் சரி, செருப்பாக இருந்தாலும் வெளுப்பாக இருந்தாலும் அது பொழியக்கூடிய அந்த பாலின் நிறமாகப்பட்டது வெளுப்பு. ஆகவே இவ்விடத்தில் சங்கின் பெருமையை எடுத்து சொல்றார். பாஞ்ச சன்னியத்தின் பெருமை, இது ஒரு கதையின் மூலமாக விளக்கிறார். பஞ்சகன் என்ற ஒரு அசுரன், இவன் சாந்திபினி என்கிற முனிவரினுடைய மகனை கொன்றுவிட்டு யாருக்கும் தெரியாம கடலுக்கு அடியில் போய் மறைந்து கொண்டான். இந்த சாந்திபினி முனிகர்கிட்ட எல்லா விஷயங்களும் வேதம், தத்துவைத புருஷார்த்தங்கள், சமாஷனம் போன்ற அனைத்து லட்சணம், காயத்ரி மந்திரமும் தொடக்கமாக எல்லாத்தையும் கற்று தெரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அவரிடம் மாணவராக சேர்ந்தார். பொதுவாக ஒரு இடத்துல குருகுல வாசம் போகும்போது அந்த குருவிக்கு நம்ம பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு சம்மானம் கொடுத்து சேவிச்சுட்டு, தன்னால் முடிஞ்சது எதுவும் கொடுத்துட்டு எஸ்கிஞ்சதுன்னு சொல்லிட்டு சேவிச்சுட்டு குருகுல வாரத்துக்கு அந்த ஆச்சாரியர்கிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டு சேவிச்சுட்டு தன்னுடைய
இதை தொடங்குவோம். இவ்விடத்தில் கிருஷ்ணன் அவரிடம் மாணவராக சேர்ந்தார். குரு தட்சணையாக அந்த சாந்திபிடி முனிவர் என்ன கேட்கிறார்னா, தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என முனிவர் அவருக்கு உத்தரவிட்டார். எல்லா விஷயத்தையும் கற்றுனாச்சு. அப்போது பெருமாள் என்ன பண்ணுறார், குரு தட்சணையாக அந்த பஞ்சகன் என்கிற அசுரனை அழிக்கணும் அப்படின்ட்டு முனிவர் கேட்டார் போல் இவ்விடத்தில் இவர் சுவாமி நம் கிருஷ்ணன் நடக்கிறாராம். அவனை கொன்று பெருமாள் என்ன பண்ணார், கடலுக்கு அடியில் போய் பார்த்து அந்த பஞ்சகன் என்கிற அசுரனை கொன்று சங்காக மாற்றி தன் கையில் வைத்து கொண்டார். இந்த சங்கு எப்பேற்பட்ட சங்கு? அசுர சங்கு. அசுரன் தான் அவனை அழித்து தன் கையிலேயே சங்கா வச்சுட்டாராம். அதனால தான் இது அசுர சங்கு என்பதால் தான் குருட்சேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிரி படைகள் நடுநடுங்கின அப்படின்னு இந்த இடத்துல சொல்றான். மேலும் பறை பெரியதாய் இருப்பது சால பெரும் எனப்படுகிறது. இப்படி இந்த சங்கதான் என்ன பண்ணா, 10-15 நாட்களுக்கு முன்னால் நம்ம பாசரத்தை அனுபவிக்கும் பொழுது, ஒரு 6-7 நாளுக்கு முன்னால் ஒரு பாசரத்தில் அனுபவிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆயர்பண்டிகள்லாம் சங்கம் பார்த்து கேட்குறாங்க, சங்கு கொஞ்சம் நீ ஒதுங்கிடு, எப்பவுமே கிருஷ்ணனுடைய அந்த ஸ்பரிசத்தில், அதாவது அவனுடைய உதட்டின் அருகிலேயே இருக்கிய, நீ எப்பவுமே அனுபவிக்கிறிய, எங்களையும் கொஞ்சம் அனுபவிக்க வேடு, நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கிய அப்படின்னு அந்த பாசரத்தில் சொன்னான். அந்த இடத்துல இதே சூடி கொடுத்த நாச்சியார் சாதித்த நாச்சியார் திருமொழி பாசுரம், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திக்குமோ, அந்த பாசுரத்தின் மூலமாக அவ்விடத்தில் அவ விண்ணப்பம் தான் அனுபவித்தோம். இப்படி சங்கனுடைய பெருமை இப்படி. மேலும் பல்லாண்டு சைப்பாரே இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கான், பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சிய சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையவனே சால பெரும்பரையே பல்லாண்டு சைப்பாரே. இவ்விடத்தில் பல்லாண்டு சைப்பாரே, பழைய வழக்கங்கள் பிரஜைகளின் சேமத்திற்காக ஏற்பட்டவை. ஆகவே இந்த நோன்பு இப்பொழுது நன்கு நடைபெற வேண்டும், பிற்காலத்தில் இதற்கு அழிவே இருக்கக்கூடாது. வாஸ்தவம் தானே. இன்னைக்கு திருப்பாவையை நாம் அனுபவிக்கிறோன்னா, இவா என்னென்ன நோன்பை அனுபவித்தாலோ, நோன்பில் என்னென்ன கடைபிடித்தார்களோ, எதை தவிர்த்தார்களோ, 1000 வருஷங்கள், அதாவது ஆண்டாள் அவதரித்த 9ஆவது நூற்றாண்டில் அவதரித்த சூடி கொடுத்த நாச்சியார், அதற்கு முன்னால் கிருஷ்ணாவதாரத்தில் ஆயர்பாடிகள் என்னென்னலாம் அனுபவிச்சாதோ அதை தான் பாவித்து கொண்டு அனுபவிச்சான்னு சொல்கிறோம். ஆக இப்பவும் நம்ம இந்த மாந்தாங்கல் கிராமத்தில் இருந்து கொண்டு, அரங்கனுடைய சன்னதியின் அந்த முற்றத்தில் இருந்து கொண்டு அப்பேற்பட்ட திருப்பாவையின் பெருமை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம்னா, இவா கேட்குற விஷயந்தான். என்ன கேட்டிருக்கா, பழைய வழக்கங்கள் பிரஜைகளின் சேமத்திற்காக ஏற்பட்டவை. ஆகவே இந்த நோன்பு இப்பொழுது நன்கு நடைபெற வேண்டும், பிற்காலத்தில் இதற்கு அழிவே இருக்கக்கூடாது. அதுதான் விண்ணப்பம். எனவே இதனை அனுகிரகிப்பதற்காகவும் எல்லாம் நடத்தி வைக்கும் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வதற்காகவும் வேத விண்ணப்பர்கள் வேண்டியதாயிற்று. ஒரு சன்னதி இருக்கு, அந்த சன்னதியில் என்னக்கா வேதங்கள் முழங்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஏத்தம் கொடுக்கணும் இல்லையா. திவ்ய பிரபந்தமும் வேதங்களும் சன்னதியில் முழங்கினாதான் அந்த பெருமாளுடைய கடாட்சமாக்கப்பட்டது, பெருமாளுடைய கல்யாண குணங்களாக்கப்பட்டது வேதத்தின் வாயிலாக தானே எல்லாருக்கும் தெரியணும். ஆக இவ்விடத்தில் வேதம் அப்படின்னு உபநிஷத்துக்களும் சொல்லலாம். மேலும் இவ்விடத்தில் விஷேத்தோர்ஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்த தேவவஸ்த விதாத் பிரார்ப்பயதோ ஸ்ரேஷ்டதமாய கர்மணாப்யாயத்வமக்னியா தேவ பாகம் ஊர்ஜஸ்வதே பிரயஸ்வதே பிரஜாபதே ரணமேவா யக்மாமாவஸ்தேனகேசதமாரதகம் சௌரத்ரசஹேதிர் பரிபவ்ரணந்த் த்ருவா அஸ்மின் கோபதோஸ்யாகவக்வே ரஜமானஸ்ய பதோன்பாயே ஹரே கோம் அக்னஹாயாதீதே. இப்படி வேதங்களுடைய பிரபாவம் வெளியில் தெரியணும். அந்த முடிஞ்சிட்ட பிறகு இந்த பக்கம் பிரபந்தம் திவ்ய பிரபந்தம். தீயில் பொழிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின்
கோயில் பொறியாலே ஒத்தென்று நின்று குடிகுடியா செய்கின்றோம் மாய பொறுபடைவாரனே ஆயிரம் தோளும் பொழை குருதி பாய சுழத்தி ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு. இப்படி திருப்பல்லாண்டு சேவிக்கிறது. இந்த திருப்பல்லாண்டுடைய தொடக்கத்தில் என்ன செய்வா? ஸ்ரீசைலேஷ தேகாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரமஜாமாத்தரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரண்பாம் நாதயாமன மத்தியமாம் ஹஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாம் புதயுக்மருக்மவ்யாமோ கதித ததிதராணி திரணாயமேனே. இப்படின்ட்டு திவ்ய பிரபந்தத்தை ஒரு பக்கம் செய்ப்பா, ஒரு பக்கம் வேதங்களை செய்ப்பா. இப்படி எனவே இதனை அனுக்கிரமிப்பதற்காகவும் எல்லாம் நடத்தி வைக்கும் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வதற்காகவும் வேத விற்பன்னர்கள் வேண்டியதாயிற்று. அப்போ இந்த வேதங்களை சொல்லவாலாம் ஆச்சாரிய புருஷனும் அந்த அந்தணர்களும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எதனால? பல்லாண்டு செய்ப்பாரே. இதுக்கு ஒப்புமைப்படுத்துகிறான். பெருமாளை பற்றின விஷயங்கள் வேதத்தின் வாயிலாக தானே தெரியணும். அதுதான் பல்லாண்டு செய்ப்பாரே. அந்த வேத விற்பனர்களை பெருமைப்படுத்துற இவா வேணும் அப்படின்னு கேட்குறான். அடுத்தது கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளேலோர் என்பாவாய். ஆட்சியர்கள் கேட்கும் 6 கருவிகள். இந்த இடத்துல கண்ணன் என்ன வேணும்னு கேட்டாரோ இல்லையோ, அதுக்கு 6 விதமான கருவிகளை இங்கே கேட்க போகிறான். இவை பெருமாளின் புறப்பாட்டின் போது நடந்தவையாகவும் இதன் மூலம் அருளை பெறுவதாகவும் ஆட்சிகள் அருளை வேண்டுகிறார்கள். ஒரு பெருமாள் சன்னதியிலேருந்து இவ்விடத்திலிருந்து வெளியிலே புறப்பாடுறாருனாக்கா அந்த புறப்பாட்டின் போது 6 விதமான விஷயங்கள் நடக்குது. அது என்ன விஷயம்? அது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு இவ கேட்குறான். முதல்ல சங்கு ஒலிக்கணும். முதல்ல சங்கு ஒலிக்க வேண்டும். வெகு தூரத்திலிருந்து வருபவர்களுக்கு கேட்க வேண்டும். இப்போ நம்ம சாமி இங்கேருந்து பெருமாள் புறப்பாடு ஆப்புறது, வெளியூர்லேருந்து ஒருத்தவர் வரான்னாக்கா சாமிக்கு புறப்பாடு ஆச்சா இல்லையான்னு தெரியணும் இல்லையா? அப்போது சப்தம் வெகு தூரத்திலிருந்து வருபவர்களுக்கு சங்கின் ஒளி சத்தம் கேட்டாக்கா ஓஹோ சாமி புறப்பாடு ஆப்புறது. இது முதல்ல. ரெண்டாவது பறையின் சப்தம். நோன்பிற்கு வருபவர் ஊருக்கு அருகில் வந்தபோது பஸ் ஸ்டாண்ட் எடுத்து வந்தாச்சு, சன்னதி வாசக்கிட்ட வரப்போறா, அப்போ பறையின் சப்தம் வேணும். இந்த பறையின் சப்தம்ன்றது வாதி மேளம் இருக்கு. மேலும் இப்படி அந்த முழக்கம் இருக்கணுமா. மூன்றாவது மேலும் பல்லாண்டிசை. ஊரில் நுழைந்து அந்த வீதிக்கு முன்னால் வராலோ இல்லையோ, ஊருக்கு வெளியிலேருந்து இந்த சத்தம் கேட்டுது, ஊர் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு, அப்புறம் அந்த வீதி முன்னால் சன்னிதானம் இருக்குது, சன்னதி தெருன்னு சொல்லுமே பெருமாள் இருக்காரு, அந்த அப்போது ஊருக்கு என்ட்ரன்ஸில் வந்துட்ட பிறகு அவ்விடத்தில் என்ன வேணும்? பல்லாண்டு இசை. வேத விற்பனர்கள் கோஷ்டி சேவிச்சுன்னு போகிறான். பெருமாள் இப்போ முன்னால் வேதங்களை சேவிச்சுன்னு போவான், திவ்ய பிரபந்தத்தை சேவிச்சுன்னு போடுவான். அப்போ திவ்ய பிரபந்தம்னு சொல்லும் பொழுது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதிந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு அடியோமோடும் இன்னோடும் பெருவில்லி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்மிழில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்தரையும் சுடராடியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. இப்படி பிரபந்தத்தை சேவிச்சுன்னு போவான். திவ்ய பிரபந்தத்தை பெருமாளுக்கு முன்னால் நின்று சேவிச்சுன்னு போகிறான். இது ஒரு பக்கம். ஆக பல்லாண்டிசை ஊரில் நுழைந்து ஒரு வீதியில் புகுந்த போது இது இருக்கணும் அப்படின்ட்டு கண்ணன் கிட்ட ஆட்சிமார்கள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு வேண்டின்னு கேட்டுருக்கலாம். 6 விதமான கருவிகள். இது 3வது கருவி. 4வது விளக்கு. தெருவினுடைய 2 பக்கவாட்டிலும் அலங்கார விளக்கு. இப்போ வைகுண்ட ஏகாதசி பண்ணோம், 2 பக்கமும் இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் விளக்கு அலங்காரம் பண்ணும்போது
அதுபோல பெருமாள் புறப்பாடாரோ இல்லையோ, அப்போ ரெண்டு பக்கமும் வீதியினுடைய தெருவுடைய ரெண்டு பக்கத்தில் விளக்கு அலங்காரம் இருக்கணும். இது நான்காவதாக கருவின்னு கேட்குறான். அடுத்தது நீண்ட கொடிகள், தோரணங்கள். அங்கங்கே பெருமாள் எழும்போது வாழை மரம் கட்டுறோம், மாவிளை கட்டுறோம், அங்கங்கே அந்த தோரணங்கள் தொங்க வரும். இது வேணும். ஆக இதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறான்? ஆறாவதாக மேல் கட்டில்கள். இந்த மேல் கட்டிகள்ன்றது கூரை விரிப்புகள். நம்ம மேலே இப்போது ஃபங்க்ஷன் நடக்கும்போது சாமினார் போடுறோம். இப்போ பரதநாட்டியம் நடந்தது, வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்பீச்சஸ் நடந்தது, வைகுண்ட ஏகாதசிக்கு பஜனை நடந்தது. அப்போ ஒரு மேடை போட்டு மேலே ஒரு இது போடுறோம் இல்லையா? ஆக தெருவு ஃபுல்லாகவே பெருமாள் ஏழை போகிறவரோ இல்லையோ, அதனால் மேல் விரிப்பு இருக்கணும், மேல் கட்டிகள்னு சொல்கிறான். ஆக இந்த 6 விதமான விஷயத்தை ஆயர் சிறுமியர்கள் கண்ணங்கிட்ட கேட்குற என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு இப்படி கேட்குறான். இது 6 வேணும். இதன்படி வீதியில் நோன்பிற்கு போகும்போது முதலில் சங்கு ஊதணும், பின்னர் பறை அடிப்படணும், அதற்கு பின்னே வேதம் ஓதப்படணும், பிறகு விளக்குகளும் தோரண கொடியும் இருக்கணும், அப்புறம் கடைசியில் நீராடும் பெண்கள். இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு பெருமாளுக்கு முன்னால் கடைசியில் நீராடும் பெண்கள் சேர்ந்து நடக்க மேற்கட்டியும் வரிசையாக அமைந்திருக்கும். அதனால் இந்த முறையிலேயே அருள வேண்டும் அப்படின்ட்டு பெருமாள்கிட்ட இவ டிமாண்ட் வச்சுட்டான். இப்படி தான் இருக்கும் நீ கொடுக்கக்கூடிய கடாட்சம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பெருமாள் கேட்க போகிறார் கண்ணன். இதெல்லாம் இவ வச்சுட்டாலோ இல்லையோ, இப்போ பெருமாள் என்ன கேட்க போகிறான்னு பார்க்க போகிறோம். இவையெல்லாம் வேண்டுமென்று நேற்றே ஏன் கூறலை அப்படின்னு பெருமாள் கேட்கிறாராம். இப்போது வரிசையிட்டு கூறுகிறீர்களே, கேட்கும் கருவி அற்பமா சொற்பமா? பல லட்சக்கணக்கான கன்னிகளுக்காக பல ஆயிரக்கணக்கான சங்கு முதலவி தேவைப்படும் போல் இருக்கிறது. இது நேற்றே கேட்க வேண்டியது, இன்னைக்கு இவ்வளோ கேட்குறீங்களே நான் எப்படி அப்படின்னு பெருமாளவாளை பார்த்து கேட்குறாரா. ஒவ்வொரு சங்கும் எனது பாஞ்ச சன்னியம் போல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போது இதனுடைய அர்த்தம் என்ன? என்கிட்ட இருக்கிற சங்கம் எப்படி இருக்கோ அது போல் நீங்கள் 5 லட்சம் பேர் 5 லட்சத்துக்கு மேலே இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் இதே போல் சங்கம் இருக்கணும், ஒன்றுத்துக்கு மாற இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் டிமாண்ட் வச்சுருக்கீங்க. இல்லை நேற்றே கேட்க வேண்டியதானே, இப்படி கேட்குறீங்களே, இன்றைக்கி கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு நானே நிகரானவன் போல் எனது வலம்புரி சங்கிற்கு அதுவே தான் நிகராகும். பல சங்குகள் எங்கே கிடைக்கும் என பலவராக பெருமாள் இவாளை பற்றி கேள்வி கேட்குறாரு. இப்போ ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள் பதில் சொல்ல போகிறா. அதுக்கு ஆட்சியரின் விண்ணப்பம் இவ்விடத்தில் ஒரு ஆழ்வாருடைய பாசுரத்தை வைத்து நம்மளுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான். ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் திருப்பாண் ஆழ்வார் சாதித்த ஒரு பாசுரம். இது அமலநாத பிரான் அந்த பிரபந்தத்திலேருந்து நம்ம அனுபவிக்க போகிறோம். ஆலமா மரத்திலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்க தரவணையான் கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே அப்படின்னு பார்க்கிறார். பெருமாள் கடாட்சத்தை இப்படியாக வர்ணிக்கிறார்கள். பெருமாளுடைய கடாட்சம் இப்படி இருக்கணும்ட்டு இந்த பாசுரத்தின் வாயிலாக வர்ணனை பண்ணுறான். அது என்ன? பிரம்மாண்டமெல்லாம் அழித்து விழுங்கிய ஒரு சிறிய ஆழந்தளிரில் மிகச் சிறிய உருவம் எடுத்து படுத்திருந்து விழுங்கின உலகினை எல்லாம் வயிற்றினுள்ளேயே வைத்திருப்பவன் நீ அல்லவா? உலகத்தையே மூழ்கிட்ட, ஆனால் சின்ன ஆளில் நீ படுத்துட்டுருக்க. உலகத்தையே மூழ்கிட்டு அவ்வளோண்டு இளந்தையில் படுத்துட்டுருக்கிய நீ தானே அது அப்படின்ட்டு ஆயர்பாடியில் பெண்கள் கேட்டுட்டு, இவ்வளவு பெரிய சக்தி கொண்ட உனக்கு அநாத ரட்சகா ஆபத் பாண்டவா, இவனால் முடியாத காரியம் ஒன்று இருக்கா? உலகத்தையே சாப்பிட்டு ஒன்றும் தெரியாமல் தவுளோண்டு இலையில் படுத்துட்டுருக்கா, ஒன்னாலேயா இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்குறா என்று கேட்குறாளாம். பெருமாளை பார்த்து உன்னால் முடியாதுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறான். மேலும் இந்த இடத்துல சங்கல்பித்த மாத்திரத்திலே எல்லாம் செய்யும் சக்தி வாய்ந்தவன் அல்லவோ நீ, மேலும் நினைத்த போது பல ரூபங்கள் எடுக்க திறமை வாய்ந்த உனக்கு எல்லாம் கூடும், உன்னால் முடியாதன்னா
நினச்ச நேரத்தில் பல உருவம் எடுக்கிற, திடீர்னு இங்கே இருக்கிற, திடீர்னு அங்கே இருக்கிற. ஏன் யசோதை வந்து உன்னை தேடுறா, பார்த்தாக்கா நீ எங்கே போயிட்டேன்னு சொல்கிறா, அடுத்த நிமிஷம் பார்த்தா ஆற்றுள்ள உட்காந்துருக்கேன். அது மட்டுமல்ல, ரிசுமாவதாரத்தை பெருமையும் சொல்கிறா, தூளிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். பெருமாள் எல்லா இடத்துலையும் பக்தனை ரட்சிக்கிறதுக்கோசரம் பூந்துக்கிறார். ஆக இப்போ ஏற்பட்ட விஷயங்கள்லாம் நீ சாதாரணமாக பண்ணுறிய, நாங்கள் கேட்குற இந்த பாஞ்சசன்யத்தையும் மற்றதுமா உன்னால் கொடுக்க முடியாது, இது நியாயந்தானா கண்ணா அப்படின்னு கேட்குறான். மேலும் நினைத்த போது பல ரூபங்கள் எடுக்க திறமை வாய்ந்தவனுக்கு எல்லாம் கைகூடும், இதெல்லாம் ஒரு இதுவா உனக்கு அப்படின்னு சொல்கிறான். உனது சங்கே பல சங்காகும், உன்னுடைய சார்கம் என்பது பறைகளாகும், அதன் வானங்கள் அதாவது பானம் பறையடிக்கும் கோள்களாகும். கௌஸ்துபம், இவ்விடத்தில் கௌஸ்துபம் சொல்கிறவாள் வந்து பல்லாண்டு இசைக்கிறார்களோ இல்லையோ, வேத விற்பனர்களும் ஆச்சாரிய புருஷர்களும் அர்ச்சர்களும் இவ்விடத்தில் பெருமாளை பற்றின விஷயத்தை இங்கே சாதிக்கிறாளோ இல்லையோ, அதனால் அவளுக்கு வந்து பல்லாண்டு இசைப்பார்களும், திருவாழி பல கோடி விளக்குகளாகவும், கருடன் இவ்விடத்திலே கொடியாக இருக்கணும், ஆதிசேஷன் விதானமாகவும். இப்படி பெருமாள்கிட்ட இருக்கிற வஸ்துக்களை இங்கே ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். ஆதிசேஷன் மேலே போட்டக்கூடிய தரையாக இருக்க விதானமாக இருக்கார், கருடன் இவ்விடத்தில் கொடியாக இருக்கார். இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்க. இதை தான் மேலும் நினைத்த போது பல ரூபங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய உனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் கண்ணா அப்படின்னு சொல்கிறேன். ஆகையால் உனது கடாட்சத்தினால் எல்லாம் கைகூடும். இங்கே முடிவில் ஆளிநிலையாய் என்றதாலே வடபத்திரி சாயி பெருமாளை கண்ணனாக பாவித்து திருப்பாவையை அருளியது குறிக்கப்பெற்றது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தேவதேச பெருமாளை பற்றி நம்ம அனுபவித்தோம். இன்றைய தினம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பிறந்த இடமே ஸ்ரீவில்லிபுத்தூர், அவதரித்த இடம். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த வடபத்திரி சாயினுடைய அந்த பெருமாளுடைய ஒப்புமையை, அவருடைய பெருமைப்படக்கூடிய விதமாக அந்த பெருமாள் தான் கண்ணன் அப்படின்ட்டு திருப்பாவை அருளியது குறிப்பாக இவ்விடத்தில் ரொம்ப குறிக்கப்பெற்றது அப்படின்னு சாதிச்சிருக்கான். இந்த இடத்துல அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை இவ்விடத்தில் ஒப்புமைப்படுத்தி காமிச்சிருக்கான். அந்த வடபத்திரி சாயம் இந்த கிருஷ்ணனும் ஒன்று, அண்டாள் அவதரித்தாலும் அவதரித்தா அந்த ஊருடைய பெருமையை சொல்லலாம். இந்த பாசுரத்தில் உட்பொருளினுடைய கருத்தை நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். இந்த பாசுரத்தின் உட்பொருளின் கருத்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மேலையார் செய்யக்கூடிய 6 ஆசனங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காடியேன். இவ்விடத்தில் ஆயர்ச்சியர்கள்லாம் வந்து எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் எதுவும் கேட்கல, எனக்கு முன்னோர்கள் என்ன செய்தாலும் அதை தான் நாங்கள் கேட்குறோம். அவள் இப்படி செய்திருக்கா. எங்கள் அம்மா பாட்டி என்ன பண்ணா, வாசல் தெளித்து கோலம் போட்டா, பெருமாள் சன்னதி கார்த்தால பிம்மால தீர்த்தாமடிட்டு விளக்கு ஏற்றிரா, பெருமாளுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறா. அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். புதுசாக நாங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல. அவள் என்ன செய்தாலும் அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதை தானா உங்ககிட்ட கேட்குறேன் கண்ணா அப்படின்னு சொல்கிறோம். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது. பெரியவா என்ன செய்திருக்கோ அதை நம்ம பண்ணோம். ஆண்டாலே அதுதான் சொல்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் பண்ணலை, எனக்கு முன்னால் ஆழ்வார்கள் என்ன இது பண்ணாலும் அதை தான் நான் இவ்விடத்தில் அதை உதாரணமாக அவள் நடந்து காட்டிய விஷயத்தை வச்சுட்டு நான் இங்கே இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆக இவ்விடத்தில் மேலையார் செய்யக்கூடிய 6 ஆசனங்கள். இந்த பாசுரத்தினுடைய உட்கருத்து என்னடான்னாக்கா, இப்போ நம்ம சன்னதி இருக்கு, இந்த சன்னதியில் இந்த பெருமாளுக்கு நடக்கக்கூடிய திருவாராதனம், பெருமாளுக்கு நடக்கக்கூடிய 6 கால திருவாராதனம்னாக்கா 6 கால பூஜையினுடைய விஷயத்தை இதன் வாயிலாக நம்ம அறியப்படும். என்ன இது மேலையார் செய்யக்கூடிய 6 விஷயங்கள். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடிய நிலையை இந்த பாசுரத்தின் வாயிலாக வெளிப்படுத்தப்படும். முதல்ல கார்த்தால சன்னதிக்கு வரோம், தூங்கி எழுந்த பிறகு தீர்த்தம் ஆடிட்டு, அப்போ பெருமாளுக்கு என்ன பண்ணணும், மந்திராசனம் சொல்லுவா. இந்த இடத்துல நம்ம சுப்பிரபாதம் செய்கிறோம், பெருமாளை பள்ளி எடுத்தது இல்லையா. அப்படி அதுக்கு முன்னால் என்ன நடக்கும், சங்கு ஊதுறா. ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் சொன்னோம், ஒரு தோழியை போய் எழுப்பும்பொழுது
சங்கு ஊதுற சத்தம் உனக்கு கேட்கலையா கோவிலில், பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம்னு சொன்னான். அப்போ அவ என்ன சொல்றா, ஜாமந்தோறும் தானே சங்கு ஊதுறது, இதெல்லாம் ஒரு பொழுது விடத்துக்கு அடையாளமா? அன்றைய தினம் நம்ம பாசுரம் அனுபவிக்கும் பொழுது அதை இவ்விடத்தில் சுட்டி காட்டுற. இவ்விடத்தில் அந்த பெருமாளுடைய திருப்பள்ளி எழுதக்கூடிய விஷயத்தில் சன்னதி வாசல்ல முதல்ல இந்த சங்கு ஊதுவா. ஆக இதுக்கப்புறம் என்ன செய்ப்பா, சுப்பிரபாதம் செய்ப்பான்னு சொன்னேன். இந்த சுப்பிரபாதமாகப்பட்டது பெருமாளை எழுப்புறதுக்கு. இதையே இன்றைய தினம் திருப்பள்ளி எழுச்சி. ஏன் இந்த பாசனத்தை இன்றைய தினம் நான் இவ்விடத்தில் சேவிக்கப்படுறேன் அப்படின்னாக்கா, இன்றைய தினம் இந்த பாசனத்தை அருளி செய்த 12 ஆழ்வார்களில் ஒருவரான தொண்டரடிப்படி ஆழ்வார் இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், வருஷத்தின நட்சத்திரம். ஆக இன்றைய தினம் இந்த ஆழ்வாரை பெருமைப்படுத்தும் விதமாகவும் அதே நேரத்தில் இந்த பாசனத்துக்கு இது கோயின்சைட் ஆயிருக்குது. அதை தான் இவ்விடத்தில் அடியன் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். மந்திராசனம் அப்படின்னு முதல் இது 6 விஷயத்தில் சொன்ன முதல் ஆசனம் பெருமாளை எழுப்புறது மந்திராசனம்னு சொல்லுவாள். இந்த தொண்டரடிப்படி ஆழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி இது 10 பாசுரம். இந்த கடைசி பாசுரத்தை நம்ம சாத்துமுறை அப்போ, அதாவது தீர்த்தம் வாங்கும்போது அனுபவிக்கக்கூடிய விதம். இந்த ஒரு பாசுரத்தை இவ்விடத்தில் இடையன் சாதிக்கிறேன். கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ, கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ, துடியிடையார் குறிகுழல் பிழிந்துதரே, துகிலெடுத்தேறினர் சூழ்புணலரங்கார், தொடையத்த துவளவம் கூடையும் பொழிந்தே, தோன்றிய தோள் தொண்டரடிப்பொடி என்னும் அடியனை அழியன் என்ற அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே. இவ்விடத்தில் பெருமாளை எழுப்புறதுக்கு இந்த சுவாமி இந்த பாசுரத்தை திருப்பள்ளி எழுச்சியை சமர்ப்பணம் பண்ணா. ஆக முதல் ஆசனமாக மந்திராசனம் இது திருப்பள்ளி எழுச்சியின் வாயிலாக நம்ம அனுபவித்தோம். இது போகி பொங்கல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு தொடக்கம்னு ஒன்று செய்வான். அப்போ திருப்பல்லாண்டு தொடக்கம் அப்படின்னு சேவிக்கும் பொழுது அன்றைய தினம் கார்த்தால பெருமாள் எழுப்பும்போது ரெகுலர் லைஃபுக்கு வரும்பொழுது இப்போ மார்கழி மாதம் அத்தியான உற்சவத்தில் இந்த சுப்பிரபாதம் சேவிக்க மாட்டா. போகி பொங்கல் முடிஞ்சிட்ட பிறகு திருப்பல்லாண்டு தொடக்கம்னு ஒரு சன்னதியில் வந்துடுத்துனாக்கா அப்போது ரெகுலராக திவ்ய பிரபந்தம் சேவிப்பா. அப்படி பெருமாளை எழுப்புவதற்கு அந்த திவ்ய பிரபந்தத்தை சேவிப்பதற்கு முன்னால் பெருமாளை எழுப்புறாளோ இல்லை பள்ளி எழுப்பணும்னு சொல்கிறோம். திருப்பள்ளி எழுச்சிக்கு பதிலாக இவ்விடத்தில் சுப்பிரபாதம். இப்போ சோழசிம்மபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்காரக்கணியானுக்கு சுப்பிரபாதம் சேவிப்போம் கார்த்தால 7 மணிக்கு. இங்கே அரங்கனுக்கு சுப்பிரபாதம் வேறு. இதே சோழசிம்மபுரத்தில் இருக்க நிருசிம்மனுக்கு சேவிக்கக்கூடிய சுப்பிரபாதம் எப்படி இருக்குது? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, உத்திஷ்ட நரசாதுலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம், உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா, உத்திஷ்ட கமலா காந்தா த்ரைலோக்கியம் மங்களங்குரே, மாதசுதா பலலதே மகனீயசீலே, பக்ஷோ விகார ரசிகே நிகரே ரஜஸ்ரம், ஸ்ரீராம்புராசிதனயே ஸ்ருதகல்பவல்லே, ஸ்ரீமன்றுசும்மதயதே தவ சுப்ரபாதம் தவ சுப்ரபாதமனவத்ய வைபவே, கடிகேஷ ஷத்குண நிவாச பூதலே, கடிகாத்ரிஹாத்ய கடிகாத்ரிசேகரே, கடிகாத்ரிநாததயதே தயாநிதே, ஹத்யாதிகா முனிகண விரசஸ்ய சந்தியாம், திவ்ய பிரசன்ன மதுஜரீக சரோருகானி, பாதார்ப்பணாய பரிகிருஷ்ய புரப்பிரபன்னாः, ஸ்ரீமன்றுசும்ம விஜயீ பவ சுப்ரபாதம், சப்தர்ஷி சங்க சம்சுதி சுப்ரசன்ன, ஸ்ரீமன்றுசும்ம குணரூப ரமாமி ஹவ்யாம், சாகம் ரிசும்ம கிரிசத்வகிருதாதிவாச, ஸ்ரீமன்றுசும்ம விஜயீ பவ சுப்ரபாதம், தேவாரி பஞ்சன மருசுத சத்சசங்க, சக்ராத பத்ரித பணீஸ்வர பத்ரிசேஷின், தேவேந்திர முச்ச சுரபூஜித பாதபத்ம,
श्रीमन्नृसिंह विजयी भव सुप्रभातम् स्वामिन् सुरेश मधुरेश समाहितार्थ ध्यान प्रवीण विनदावन जागरूक सर्वज्ञ संतत समीरित सर्ववृत श्रीमन्नृसिंह विजयी भव सुप्रभातम् प्रह्लाद रक्षण निदान कृतावतार मुक्त स्वकीय नगरैस्वरिदारि वक्ष्याः सर्वाभिवन्द्य निज वैभव चन्द्रकान्ता श्रीमन्नृसिंह विजयी भव सुप्रभातम् भक्तोसितादि सरसत् सुगुणं प्रकृष्टं तीर्थं स्वर्णगडपूरितमाधरेण त्रिद्वा श्रुति प्रभसनैः परालसन्ति श्रीमन्नृसिंह विजयी भव सुप्रभातम् संप्लाकनीय परमोत्तर रंगवासी सूरितुदि प्रदिद विग्रह कांतिकांता सत्पथ समच्चिद पदाम्बुज साधुरक्षिण्य श्रीमन्नृसिंह विजयी भव सुप्रभातम् तीर्थानि गोमुख गदयज्ञ अखिलानि धृत्वा भव्यानि भव्य निघर भरिदोलसन्ति गायन्ति गानस्तदुरात्तव दिव्यवृतं श्रीमन्नृसिंह विजयी भव सुप्रभातम् वाराणसी प्रदिद विष्णु प्रदिप्रयाग विज्ञात विश्वधन सत्कटिकासलेन्द्र संपार्थितार्थ परिधान कृतैकदीक्ष श्रीमन्नृसिंह विजयी भव सुप्रभातम् पार्श्वत्य सतरमामगे स्वभमान श्री षोळसिंहपुरभाग्य कृतावतार स्वामिन् सुशील सुलभाचित पारिजात श्रीमन्नृसिंह विजयी भव सुप्रभातम् श्री श्रीनिवास गणदेशिक वर्यभक्ति संवर्धित प्रतिगणोत्सव शोभमानः कल्याणशैल गणगोक्षल भूषणाट्य श्रीमन्नृसिंह विजयी भव सुप्रभातम् श्री ब्रह्मतीर्थ तडमागत मञ्चनाभं देवं प्रणम्य वरदं गडिगात्रिमेत्य वादूलमानिधि महागुरुरेशहास्ते श्रीमन्नृसिंह विजयी भव सुप्रभातम् श्री ब्रह्मतीर्थ तडमागत मञ्चनाभं देवं प्रणम्य वरदं गडिगात्रिमेत्य वादूलमानिधि महागुरुरेशहास्ते श्रीमन्नृसिंह विजयी भव सुप्रभातम् आचार्य पुरुष पराग प्रमाम वृद्धाः हर्या विभूजिधर मंगल वस्तु हस्ताः त्वत्पादपङ्कज शिशे विषया प्रपन्नाः श्रीमन्नृसिंह विजयी भव सुप्रभातम् श्रीमन्नृसिंह गिरिशेखर सुप्रभातम् ये मानवा प्रतिदिनं बलिदं प्रवृत्ताः देव्य प्रसन्न वदनः कमला सहायः सर्वाणि वांछित बलानि ददाति कामम् இப்படி பெருமாளுக்கு மந்திராசாசனம் கார்த்தால விஸ்வரூபத்து பெருமாளை எழுப்பும்போது இதை அனுபவிக்கா இந்த அனுபவமாகப்பட்டது அடியேன் சோழசிம்மபுரத்தில் இருக்கக்கூடிய அக்காரக்கணியானுக்கு சாதித்த சுப்பிரபாதம் இது. அதுதான் இவ்விடத்தில் மந்திராசாசனம், அதாவது பெருமாளை தூயில் எழுப்புற விஷயத்த சொல்கிறோம். இதுக்கு முன்னால் இன்றைக்கி தொண்டரடிப்படியாழ்வாருடைய திருநட்சத்திரம், வருஷ திருநட்சத்திரம் நம்மளுக்கு எப்படி பர்த்டேன்னு வருஷத்துக்கு ஒன்று கொண்டாடுறோமோ அந்த நாள் இன்றைக்கி இந்த தொண்டரடிப்படியாழ்வாருக்கு. ஆகையினால அவர் சாதித்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய கடைசி பாசுரத்தையும் இதை தொடக்கமாக அந்த சுப்பிரபாதத்தையும் இவ்விடத்தில் முதல் ஆசனமாக இவ்விடத்தில் சமர்ப்பணம் பண்ண ஒரு சன்னதியினாக கார்த்தால் நடக்கக்கூடிய விஷயம் இது. அடுத்ததாக ஸ்நானாசனம். இது என்ன? பெருமாளை எழுப்பியாச்சு, உடனே என்ன பண்ணணும்? அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், திருமஞ்சனம் இல்லையா? அப்போ திருமஞ்சனம் பண்ணும் பொழுது அந்த பெருமாளுக்கு சேவிக்கக்கூடிய அந்த வேத விற்பனர்கள் என்ன சேவிப்பா? உபனிஷத்தில் என்ன சேவிப்பா? கூடயே என்ன நடக்கணும்? வாத்திய மேளமும் அங்கே அடிக்கணும். இது இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய விஷயத்தை மேலையார் செய்திருக்கா, அதை நம்ம கேட்குறோம். இவ்விடத்தில் இந்த பாசுரத்தில்
இதனுடைய உட்பொருளின் அவசியத்தை இந்த பாசுரத்தின் வாயிலாக திருவாராதனத்துடைய பெருமையை இங்கே சொல்கிறார். அப்படி பெருமாள் வந்து ஸ்நானாசனம், அதாவது பெருமாளை வந்து நீராட்டம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எழப்பணியா தாயாரையும் பெருமாளும். இப்போ இந்த நேரத்தில் வாத்திய மேளம் வாசிக்கணும். வேத விற்பனர்கள் அவ்விடத்தில் சன்னோ மித்ர சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்னயந்திரோ ப்ரகஸ்பதிஹி சன்னோ விஷ்ணுருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி. இப்படி உபநிஷத்தில் செய்யணும். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது அலங்கார ஆசனம். இப்போ பெருமாளுக்கு தீர்த்தாமடியாச்சு, அபிஷேகம் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம்? புது வஸ்திரத்தை சாத்துவோம், அலங்காரம் பண்ணுறோன்னு சொல்லுவோம். நமக்கு என்ன பண்ணுவோம்? குடிச்சிட்ட உடனே வேறு வஸ்திரம் மாற்றிக்கிறோம் இல்லையா, துணி மாற்றிக்கிறோம். அதே மாதிரி பெருமாளுக்கு அலங்கார ஆசனம்னு சொல்லுவாங்க. இதை வஸ்திரங்கள் புது வஸ்திரத்தை சாச்சிருக்கிறோம். பெருமாளுக்கு வந்து அவருக்கு தேவையான அந்த திருவாபரணங்கள்லாம் சாத்தணும் இல்லையா. இது அது மட்டுமல்ல, இது பெருமாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணி ஏழை பண்ணியாச்சு. வேத விற்பனர்களை கொண்டு பல்லாண்டு சேவிக்கணும், திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கணும். அதுக்கப்புறமா பெருமாளுக்கு பல்லாண்டு சேவிப்பதற்கு முன்னால் அங்கே இருக்கிற ஆச்சாரிய புருஷரோ இல்லை அந்த ஸ்தலத்தாரோ அந்த பெருமாளுடைய திருவடியிலிருந்து திருத்துழாயை எடுத்துக்கொண்டு அந்த ஆர்ச்சகர் சுவாமிக்கிட்டையும் ஆச்சாரிய சுவாமிக்கிட்டையும் கொடுத்துட்டு மந்திர புஷ்பம் அப்படின்ட்டு ஒன்று செய்வான். இதுதான் ஹிக்வாம் அக்னமேஹேலே புரோகிதம் யஜ்ஞஸ தேவம் ருத்வஜம் ஓதாஹாரகம் நத்ததாத்தமம் ஹரிஹ்வாம் ஹரிஹ்வாம் விஷயத்தோர்ஜேத்வா வாயவஸ்ஸோ வாயவஸ்ஸ தேவோ வஸ்ஸ விதார் பிரார்ப்பயதோ ஸ்ரேஷ்டதமாய கர்மணாத்யாயத்வமக்னியா தேவபாகம் ஊர்ஜஸ்வதே பிரயஸ்வதே பிரஜாபதேரணமேவா யக்மாமாவஸ்யனகே சுதமார்தகம் சௌருத்ரசஹேதிர் பரிவாவ்ரணக்தே த்ருவா அஸ்மின் கோபதௌஸ்யாகவக்வே ரஜமானஸ்ய பதுன்பாஹே ஹரிஹ்வாம் ஹரிஹ்வாம் அக்னஹாயாதேதே ரணானோ அவ்யதாதேஹே நிகோதா சத்சி பரியஷே ஹரிஹ்வாம் ஹரிஹ்வாம் சன்னோ தேவேரபிஸ்ரஹாபோ பவந்தி வேதயே சையோரபிஸ்ரவந்துனஹ ஹரிஹ்வாம். இப்படி 4 வேதங்களையும் சேவிப்பான். இந்த பக்கம் திரவிய பிரபந்தத்தை சேவிச்சுடுவான். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? போஜ்யாசனம். அலங்காரம் ஆகிடுது, பெருமாள் எழுப்பியாச்சு, திருமஞ்சனம் ஆகிடுது. அடுத்தது அலங்காரம் பண்ணிட்டோம். அலங்காரம் பண்ணிட்ட பிறகு என்ன ஆனோம்? சாப்பிடணும் இல்லையா. அப்போ பெருமாளுக்கு வந்து போக்ஜியாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கார்த்தால எந்த பழச்சி வச்சோடனே காஃபி சாப்பிட்டுடுறோம், அப்புறம் குளிக்கிறோம், டிஃபன் சாப்பிடுவோம், குளிச்சுன்னு சாப்பிடுவோம், சாப்பிடாம எப்படி வேணாலும் பண்ணுவோம். ஆனால் பெருமாளுக்கு இதுதான் நியமம். இதுபடி தான் நம்மளும் பண்ணணும். இங்கே ஆயர்பாடியில் இருக்கிறவா அதுதான் சொல்லியிருக்காங்க. எங்கள் இஷ்டத்துக்கு பண்ணலை, மேலையர்கள் என்ன பண்ணலாம் அதுதான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுபடி எனக்கு கொடுக்கணும்னு கண்ணனை கேட்குறா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ போஜ்யாசனம். இந்த போஜ்யாசனம்னாக்கா பெருமாளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்தல். இதை வந்து 4வது கருவியாக இங்கே சொல்கிறா திருவாராதனத்துக்கு. அடுத்தது 5வது புனர் மந்திராசனம். இந்த இடத்துல கொடியான கருடன் ஏதாவது துருவள்ளமோ என விடுதல். பெருமாளை பார்த்து உனக்கு எழுதா வேணுமா அப்படின்னு கேட்குறேன். சரி, அடுத்ததாக பரியங்காசனம். ராத்திரி ஆயிடுத்து, பெருமாளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அரவணை. இப்போ நம்மளாம் முடிச்சாச்சு, பெருமாளுக்கு அரவணை பண்ண போகிறோம். அதாவது பரியங்காசனம், பெருமாளை வந்து அந்த மெத்தையில் படுக்க வச்சு தூங்க பண்ணுற விஷயம். ஆக இப்படி மேலையார் செய்யக்கூடிய 6 ஆசனங்கள் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடிய நிலையை இதன் வழியுமாக நம்மளுக்கு எடுத்துக்காட்டுறா. இப்பாசனத்தின் உட்பொருளின் கருத்து இதுதான்றதை நம்ம அறிஞ்சிட்டு இருக்கோம். அப்போது பள்ளி கொள்ளும் இடத்திலே கட்டிலுக்கு மேல் உயர மேலார்ப்பு வேண்டும். மேலே வந்து ஒரு உதாரணம் இருக்குது. இப்போ சன்னதி இருக்குது, இந்த சன்னதி ரங்கநாதருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து ஒரு விரிப்பு இருக்கணுமா, கோபுரத்துக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸில் ஒரு விரிப்பு இருக்கணும், அந்த மேலாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆகையால் விதானம் என்ற சொல் அந்த ஆசனத்தை குறிக்கிறது. இப்படி 6 விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்கான். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை குறித்து தான் இந்த பாசுரமே அமைஞ்சிருக்கு. அதை தான் ஆண்டாள் சாதிச்சிருக்கா.
பாவிக்கிறான். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவாய்ப்பாடியாகவும், அங்கே வீட்டிருக்கக்கூடிய வடபத்ரி சாயி கோயில் இருக்கிற அவர் அந்த பெருமாளை நந்தகோபருடைய திருமாளிகையாகவும், ரங்கமன்னார் அந்த பெருமாளை கிருஷ்ணனாகவும், தன்னுடைய தோழிமார்கள் வடபத்ரி சாயி கோயில் நந்தகோபருடைய திருமாளிகை, ரங்கமன்னார் அங்கே வீட்டு இருக்கக்கூடிய சயனகோலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை கிருஷ்ணனாக சொல்கிறார். தன்னுடைய தோழிமார்கள் கோபிஸ்திரிகளாக இவ்விடத்தில் ஆண்டாள் பாவிக்கிறார். மேலும் இந்த பாசுரத்தில் திருப்பாவை ஏன் உபநிஷதமாக கருதப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்திருக்கு. தூங்கி எழுந்திருக்கும் போது சேவிக்கக்கூடிய பாசுரம். புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை வெளிசங்கம் பேரறவும் கேட்டிலையோ, இந்த பாசுரத்தை சேர்க்கணுமா? ஆற்ற விட்டு வெளியில் ஒரு வேஷமாக போகிறோம். அப்படி இருக்கும்போது கீசி கீஸ் என்னும் அந்த பாசுரத்தை செய்யணும். இந்த இடத்துல கேசவனை பற்றி பாடணும். வெளியில் கிளம்பும்போது கேசவா அப்படின்ட்டு. சரி, இப்போ முடிஞ்சாச்சு. உபன்யாசமும் ஆற்றுக்கு போய் இட்லியோ தோசையோ சாதமோ ஏதோ சாப்பிடுவோம். அப்போ சாப்பிடும்போது அந்த வஸ்து பெருமாளுக்கு காட்டிட்டு கிருஷ்ணான்னு சொல்லி காமிச்சிட்டு சாப்பிட்ணும். அப்போ சாப்பிடும்போது நம்ம அனுசந்தானம் பண்ணக்கூடிய பாசுரம் என்ன? கூடாரை வெல்லம் சேர் கோவிந்தா, கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிடணும். நாளைக்கு தான் அந்த பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். சரி, எல்லாம் முடிச்சாச்சு. 9 கூட்டம் விட்டாச்சு, தூங்கணும். அப்போ தூங்க போகும்போது என்ன பாசுரத்தை சேவிக்கணும்? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய, இந்த இடத்துல மாதவனை நினைக்கணும் அப்படின்னு சாதிச்சிருக்கான். என்றும் ஆண்டாள் எம்பெருமானை இவ்விடத்தில் குறிப்பிட்டுள்ளார். நம்மளுக்கு இல்லை, எம்பெருமானை இப்படி குறிப்பிட்டிருக்கான். சாஸ்திரங்களையே சொல்வதால் திருப்பாவை உபநிஷதமாக கருதப்படுகிறது. எல்லா சாஸ்திரத்தையும் இந்த இடத்துல சொல்லிட்டான். காலத்தால் எழுந்த உடனே ஹரின்னு சொல்லணும் 7 வாட்டி. ஹரி 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 7 வாட்டி சொல்லணும். சரி, ஆஃபீஸுக்கு போனோம், வேலை உத்தியோகத்துக்கு விஷயமா வெளியில் போகிறோம். அப்போ கேசவா அந்த பெருமாளை நினச்சின்னு போகணும். ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு சாப்பிட போகிறோம். அப்புறம் சாப்பிடும்போது கோவிந்தா கோவிந்தா அந்த கோவிந்த நாமத்தை சொல்லணும். தூங்கும் பொழுது மாதவா அந்த வார்த்தையை சொல்லிட்டு தூங்கணும். என தினமும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சின விஷயம். ஆக இன்றைய தினம் இந்த மாலே மணிவண்ணா இந்த பாசுரத்தினுடைய விஷயங்களை சூடி கொடுத்த நாச்சியார் எப்படி ஏம்பியிருக்கா அப்படின்னு நம்ம அனுபவித்தோம். கிருஷ்ணன் கேட்குறார், சரி உட்காந்துட்டு என்னென்ன வேணும் கேளுங்கன்னு கேட்குறார். அதுக்கப்புறம் இவா இதெல்லாம் வேணும் பட்டியல் போட்டு கொடுக்கும்போது, இதை நேற்றே ஏன் கேட்கல, இப்போ ஏற்பட்ட விஷயம் உள்ள வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு கேட்குறேன். ஒன்றாலும் முடியாது இல்லை கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி இந்த பாசுரத்தின் உட்கருத்துக்களையும் இதன் வாயிலாக அந்த திருவாராதன கிரமத்தையும் நாம் இவ்விடத்தில் அனுபவித்தோம். ஆக வாதுல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதி பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமார்த வேதாந்த விஜயாதி சுசோத்துபிகி வேதாந்த ரட்சகாயாசு மகாச்சாரியாய மங்களம் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த பாசுரத்துடன் அடியேன் அமைகிறேன்.